ஆமால. ஆமா கார்த்தி. ச்சே, அந்த போனஸ் பெண்டிங் இருந்துச்சு பாத்தியா? நானும் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தேன். இப்ப தரேன் அப்ப தரேன்னு இழுத்து அடிச்சிட்டாரு. ஒரு மாசம் ஆச்சு. இது அழகா போன மாசமே நம்ம கைக்கு வர வேண்டியது. ஆமா கார்த்தி. ஆமா, ஒரு வழியா எனக்கு போட்டுட்டாரு. உனக்கு போட்டுட்டாரா? என்னது, பெண்டிங்ல கடந்த போனஸ் பணம் வந்துட்டா? ஆமால, 7,000 வந்திருக்கு எனக்கு. உனக்கு 5,000 தான் வந்துச்சா? ஆமா என்ன, கல்யாணத்துக்கு நீ 2 வாரம் லீவ் எல்லாம் எடுத்துட்டல, அதனால குறைச்சிருப்பாவன்னு நினைக்கிறேன். சரி மாப்பிள்ள, சரி. பாரு பாரு பாரு. வேற கூப்பிடுறேன். எப்படியோ வர வேண்டிய பணம் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டு. என்னங்க என்னங்க, சொல்லுமா. அத்தான் உங்களுக்கு டீ போட்டுட்டு வரட்டுமா, காபி போட்டுட்டு வரட்டுமா? என்னது இது? என்னைக்கும் இப்படி எல்லாம் கேட்க மாட்டா. நம்மளே ஒரு டீ காப்பி போட்டு தரியான்னு கேட்டாலும் உனக்கு என்ன பார்க்க வேலைக்காரி மாதிரி இருக்கா. எப்ப பாரு நான் தான் செய்யணுமா, உனக்கு வேணா நீ போட்டு குடிம்பா. எனக்கு அதிசயமா எல்லாம் இருக்கு. ஐயோ அத்தான், சொல்லுங்க. டீமா. இஞ்சி டீயா, ஏலக்காய் டீயா? ஏஞ்சு டீமா. சீனி போடணுமா, நாட்டு சக்கரை போடணுமா? நாட்டு சக்கரமா. இருங்க அத்தான், 2 நிமிஷத்துல வாரேன். என்ன மின்னல் வேகத்துல ஓடிட்டா? ஒருவேளை நம்ம பொண்டாட்டி திருந்திட்டாலோ, புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு நடக்கிறாளோ? சே சே, அது எங்க இவகிட்ட இருக்கு. மேற்குல உதிக்கிற சூரியன் கிழக்குல கூட உதிச்சிரும். ஆனா நம்ம பொண்டாட்டி நம்ம பேச்ச கேட்க மாட்டா. அத்தான் இந்தாங்க, சூடா இருக்கு. கொண்டாமா. குடிச்சு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அத்தான். நீ போட்டா டீ நல்லா இல்லாம போயிருமா செல்லம்? அருமையா இருக்கு. தேங்க்ஸ் அத்தான். மாமு. அத்தான் மாமு. அடடடடடா, நீ சொல்றத கேட்கவே காதுக்கு இனிமையா இருக்கு. அப்படியே மாமு? ஆமாண்டா செல்லம். மாமு இங்க பாருங்களா, நான் இந்த சுடிதாரையே தானே ரொம்ப நாளா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா. இந்த சுடிதார் நல்லா டைட் ஆயிட்டு. அது மட்டும் இல்ல, பின்னாடி முதுகு கிட்ட லேசா தையல் வேற விட்டுருச்சு, பிரிஞ்சுட்டு. அதனால ஒரு 2 Dress மட்டும் வாங்கி தரீங்களா மாமு? உனக்காக தானே செல்லம் கஷ்டப்பட்டு மாமா வேலைக்கு போறேன். 2 என்ன 3 கூட வாங்கிக்க. தேங்க்ஸ் மாமு. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கிடவா? போட்டுக்க செல்லம். இது என்ன என் போனுக்கு மெசேஜ்? 3000 ரூபாயா? அம்மாடி, 3 ட்ரெஸ் தானே ஆர்டர் போடுறேன்னு சொன்னேன். ஆமாங்க, 3 Dress தான். இல்ல, 3000 ரூபாய் பணம் போயிருக்கு அதான். ஆமாங்க, 500 600க்குலாம் வாங்கினா சீக்கிரம் கிழிஞ்சு போயிரும்ல, அதான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 3 துணி ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன் மாமு, வாங்க வேண்டாமா? சே, நம்ம பொண்டாட்டிக்காக இதை கூடவா செலவு பண்ணாம இருப்போம். வாங்கிக்கம்மா. சரிங்க. ஏங்க உங்களுக்காக ஒரு பாட்டு படிக்கட்டா? உனக்கு பாடலாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க, படிச்சு காட்டுட்டா? சரிம்மா, படிச்சுக்காணி. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல, உன் உருவம் பார்த்து வானம் கூட குறுகுதே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்கும் வரம் தந்தவனே, என் ஒட்டு மொத்த சென்மத்துக்கும் சொந்தம் நீதானே. ஏண்டி தங்கம், நீ இப்படி எல்லாம் எனக்காக பாடும்போது அதை நான் கேட்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? மனசுக்குள்ள ஒரே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. இருக்கணும்ல, இப்படி எல்லாம் ஐஸ் வச்சு தான் நான் அடுத்தடுத்து வாங்க போறேன். மாமா, வர வர வெயிலுக்குள்ள சுத்தி சுத்தி என் மூஞ்செல்லாம் பாருங்க, நல்லா கருத்துட்டே வருதுல. ஆமாமா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்சம் நல்லா கருத்துட்ட. முந்தியை விட இப்ப கலர் கம்மியாயிட்ட. ஆமா மாமா, நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரவிய கூட பாக்குறவிய எல்லாம் என்னதான் கேக்குறாங்க, என்னாச்சு இப்படி கருத்துட்டா, என்னாச்சு இப்படி கருத்துட்டான்னு. அப்படியா? ஆமா மாமா, அதுக்கு ஒரு 2 3 கிரீம் யூஸ் பண்ணா என் பழைய கலர் வந்துரும். நான் கல்யாணத்துக்கு முந்திலாம் அடிக்கடி இது யூஸ் பண்ணுவேன், இப்பதான் விட்டுட்டேன். அட ஏன் மலரு, முன்னாடி தான் யூஸ் பண்ணிருக்கல, அப்ப இப்பயும் யூஸ் பண்ண வேண்டியதானே? சரி, எதுக்கு? உங்களுக்கு அது ஒரு வீண் செலவா இருக்குமே தாங்க விட்டுட்டேன். இது என்ன செலவு? என் பொண்டாட்டிக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன். வாங்கிக்க. அதையும் நான் அப்ப ஆர்டரே போட்டு விட்டுறேன். சரிம்மா, ஆர்டர் பண்ணிக்க. இப்ப என்ன மெசேஜ்? எது 3000-ஆ? மலரு. சொல்லுங்க மாமா, ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. இல்லம்மா, 3000 பணம் போயிருக்கு, அதான் கேக்கேன். ஆமா மாமா, அந்த கிரீம் மொத்தமா சேர்த்து 3000 ரூபாய். ஆத்தாடி, வந்து போனஸ்க்கெல்லாம் வச்சாடா வேட்ட. ஏதாவது கம்மி விலையில எல்லாம் வாங்க முடியாதாம்மா? இல்லையா? என்ன மாமா இது? உங்களை கேட்டு தானே ஆர்டர் போட்டேன், நீங்க தானே வாங்க சொன்னீங்க. அது விலையே அதுதான் கம்மி, அதுக்கு மேலனா இன்னும் நிறைய தான் செலவாகும். அட என்ன மாமா நீங்க, எங்க அப்பா எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு, வாங்கி வாங்கி தருவாரு. நீங்க என்னடானா இப்படி வச்சிருக்கீங்க மூஞ்ச? உங்க அப்பா அந்த குடிசை வீட்டுல இருந்து 3000 ரூபாய்க்கு உனக்கு கிரீம் வாங்கி தந்தாரு. அது அது நாங்க குடிசை வீட்ல இருந்தாலும் எங்க அப்பா என் மேல வச்சிருந்த பாசம் பெருசு மாமா, அதுக்காகவே வாங்கி கொடுப்பாரு. என்ன சொல்றா? சரி சரி விடுமா, நான் இப்போ உன்னை கேன்சல் போடவே சொல்லலையே, எதுக்கு சோகமா இருக்க? சரி, போட்டது போட்டாச்சு, வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரிம்மா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்றீங்களா? ஆசீர்வாதமா? ஒரு டீ போட்டு கொடுத்து ஒரு பாட்டு பாடினதுக்கே 6000 காலி. காலில் விழுந்து அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு வந்து 7000த்துல இப்பமே 6000 போயிட்டு, மீதி இருக்க 1000த்தையாவது காப்பாத்திக்கணும்டா. ஒரு நிமிஷமா போன் வருது, இரு வரேன். ஹலோ, சொல்லுங்க சார். சார், ஹலோ.
சார் ஒரு நிமிஷம் இருங்க. சரியா கேட்கல. நான் வெளியே வரேன். டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க சார், லைன்ல இருங்க. ச்சே, டப்பா தலையும் தப்பிச்சிட்டானே. 7,000 வந்திருக்குன்னு சொன்னா 6,000 தான் உசார் பண்ணேன். இன்னும் 1,000 இருக்கு. அதுக்குள்ள ஓடிட்டானே. சரி, பொழைச்சு போகட்டும். 1,000 அவன்கிட்ட கிடக்கட்டு. 6,000 இந்த மாசம். சரியான வேட்டை தான் நமக்கு. ஐயோ கடவுளே, இந்த தலைவலி போட்டு இந்த வாட்டி எடுக்குது பச்சை. நானும் உருண்டு பிறண்டு எவ்வளவு நேரமா கிடக்கேன். சரி ஆவனாங்குது. டீயை குடிச்சு பார்த்தாச்சு, தைலத்தையும் போட்டு தேய்ச்சி பார்த்தாச்சு. பேசாம கொஞ்ச நேரம் உறங்கினா நல்லா இருக்குமோ? சி, என் மாமியார் வேற வீட்டெல்லாம் தூத்து பெருக்கி மாப்போட சொல்லிட்டு போயிருக்கு. அது வர்றதுக்குள்ள எப்படி செய்யலனா வேற அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு கிடக்குமே. அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடுவோம். நம்ம உறங்குவோம். சின்ன பொண்ணு, என்னங்க? ஏமா நான் கூப்பிட தானே செஞ்சேன். எதுக்கு இவ்வளவு கோபம்? சரியான தலைவலியா இருக்குங்க, தாங்க முடியல, அதான் படுத்து கிடக்கேன். தலைவலியா இருக்கா? தைலம் பாத்தியா? டீ ஏதாவது வச்சு குடிச்சு பாத்தியா? அப்பயுமே கேட்கல. ஆமாங்க. மாத்திரை எதுவும் வேணுமா? வாங்கிட்டு வரட்டா? இப்ப வேண்டாங்க, செத்த நேரம் உறங்கி பாக்குறேன். சரி ஆயிட்டுனா விட்டுருவோம், இல்லன்னா பிறகு ராத்திரிக்கு மாத்திரையை போட்டுட்டு உறங்க வேண்டியதான். சரி, அப்ப ரெஸ்ட் எடு. ஆமா, இவருதான் இன்னைக்கு வேலைக்கு போலையே, வீட்டுல தானே கிடக்காரு. பேசாம அத்தை சொன்ன வேலையை இவர் தலையில கட்டிட வேண்டியதான். எங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? சொல்லுமா. ஐயோ, எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி முறைக்கா? முறைக்கலங்க, தலை வலிக்கிறதுக்கு என் மூஞ்சி அப்படி இருக்கு. நல்லா தலை வலிக்கும் போச்சுல சிரிச்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? எரிச்சலா இருக்கு. சரி சரி, அப்ப உறங்கு. நான் உறங்குறேன், எனக்கு ஒரே ஒரு வேலை செய்யுங்க. என்னமா? இந்த பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, பிறகு உங்க அம்மா ரூமு, அப்புறம் வெளியே முத்தம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கூட்டி பெருக்கிடுங்க. கூட்டி பெருக்கின பிறகு இந்த உள்ள மட்டும் இருக்கிற எல்லா ரூமுக்கும் மாப் போட்டுருங்க. வெளியே போடாண்டா. இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க. எது? இதெல்லாம் நான் செய்யணுமா? ஆமாங்க, ஏன் செஞ்சா என்ன? எனக்கு முடியலன்னு தானங்க சொல்றேன். அதான் முடியலன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டோம்ல. ஏங்க, உங்க அம்மா வேற ஒரு பால் காய்ப்பு வீடுக்கு போயிருக்காவ. அவிய வரதுக்கு முந்தி இதெல்லாம் செஞ்சு வச்சிருன்னு சொல்லிட்டு வேற போனாவ. இப்ப வந்தாவனா ஏன் செய்யல, எதுக்கு செய்யலாம் பாவ, தலை வலிக்குதுன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாவ. பிறகு உங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டை தான் வரும். அதான் செத்த நீங்க முடிச்சு வச்சிட்டீங்கன்னா அவிய வந்தாலும் என்ன எது கேள்வி கேட்க மாட்டாவல. அது அம்மா கிட்ட வேணா நான் பேசிக்கிறேன் சின்ன பொண்ணு. அவளுக்கு முடியல, அதான் செய்யல நான் சொல்லிக்கிறேன். நீ படுத்து உறங்கு. ஏங்க, என்ன லவ் பண்ண போச்சுல என்னென்னலாம் சொன்னீங்க? உனக்கு ஒண்ணுனா என் இதயமே துடிச்சிரும், உனக்கு என்னனாலும் நான் செய்வேன், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டேன்னு என்னென்ன சொன்னீங்க. இப்ப ஒரு உதவி, ஒரு சின்ன உதவி கேட்க, அதுக்கு இவ்வளவு யோசனை? யோசனைன்னு இல்லம்மா, வீடெல்லாம் தூத்து பெருக்கி மாப்பெல்லாம் போட சரியா வரும், கடுப்பா இருக்கும். அப்ப நாங்க இத்தனை வருஷமா கூட்டி பெருக்கி மாப்பு போடுறோம், எங்களுக்கு என்ன குழு குழு குழுன்னு இனிச்சா கிடக்கு? எங்களுக்கும் கசந்து தான் கிடக்கு. என்ன செய்ய, நம்ம எல்லாம் வீட்டுல புழங்குறமே, வீடு குப்பையா கிடக்கேன்னு தானே நாங்களும் செய்யறோம். அது சரிதான். எனக்கு தெரியாது. நீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் எல்லாம் போறீங்களா? நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை ட்ரிப்புக்கு நான் விடுவேன். இல்லைன்னா அழுதாலும் சரி, உருண்டு பரண்டாலும் சரி, ட்ரிப்புக்கு விட மாட்டேன். சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொல்றா? நீ ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்தனால தானே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வாரேன்னு சொல்லிட்டேன். இப்ப வர முடியாதுன்னு சொன்னா நீ என்னதான் சின்ன பொண்ணு தப்பா நினைப்பாவ? நினைச்சா நினைக்கிட்டு எனக்கு என்ன, வேலை செஞ்சு தந்தா விடுவேன்ப்பா. ஐயோ, இப்ப என்ன செய்ய? பேசாம வேலையை செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். இல்லன்னா போக விட மாட்டா. 2 நாள் இவ தொல்லை இல்லாம நிம்மதியா பசங்களோட இருக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வீட்டு வச்சிருவா போல் இருக்கே. சரிம்மா, நான் வீடெல்லாம் தூத்து பெருக்கி போடு, நீ படுத்து உறங்கு. அப்படி வாங்க வலிக்கு. அது இப்படி பிளாக்மெயில் பண்ணாதான் காரியம் நடக்கு. வாங்க. குயில போடுச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில போடுச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடும் ஐயா, அது எப்படி ஆடும் ஐயா. எல்லா அவளும் சொன்னான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா சொர்க்கம் மாப்பிள, லவ் பண்ணா அப்படி இப்படின்னாங்க. நானும் ஒரு பிள்ளைய பிடிச்சு லவ் பண்ணி 2 வீட்டுல சண்டை போட்டு எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணேன். கடைசியில என் பொழப்பு இப்படி இருக்கு. மக்களே, உங்ககிட்டயும் சொல்லுவானுவ, கல்யாணம் பண்ணி பாரு, வாழ்க்கை சொர்க்கம்னு. நம்பிராதீங்க. கல்யாண வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். யார்கிட்ட தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா நானே பேசிட்டு இருந்தேன். வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இன்னும் 5 நிமிஷமா முடிஞ்சிடும். சொன்ன மாதிரியே உள்ள வெளியே எல்லாம் தூத்து பெருக்கிட்டேன். எல்லா ரூமுக்கும் மாப்பு போட்டுட்டேன். ஹாலுக்கு போட்டா முடிஞ்சு. சரி சரி. உனக்கு தலைவலி எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. நீ சொன்ன வேலையெல்லாம் நான் தான் முடிச்சிட்டேன்ல. அப்ப நான் பசங்களோட ட்ரிப்பு போலாம் தானே? இன்னும் 2 நாள் இருக்கலாம், பாப்போம். நான் சொன்னபடி கேட்டு நடந்தா விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன்.